ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் பெருகட்டும். பெற்றோர்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஆகப்பெரிய கடமைகளுள் ஒன்று பிள்ளைகளை நல்வழியில் வளர்ப்பதாகும். இன்றைய சூழலில் பிள்ளைகள் தீய பழக்க வழக்கங்களில் சிக்காமல் நல்ல குணம், சிறந்த கல்வி, ஒழுக்கம் மற்றும் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் துதிக்க வேண்டிய பதிகம் இது. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் இந்த 59வது பாடல் நம் பிள்ளைகளை எந்த ஒரு தீய சக்தியும் அண்டாதபடி அன்னையின் அருட்கவசமாய் நின்று அவர்களை காக்கும் மிக சக்தி வாய்ந்த துதியாகும். வாருங்கள் பாடலை பார்ப்போம். தஞ்சம் பிறதில்லை ஈதல்லது என்று உன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒன்றை நீள் சிலையும் அஞ்சும் அம்பும் மிக்கலராக நின்றாய் அறியார் எனினும் பஞ்சு அஞ்சும் மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே. அதாவது, தஞ்சம் பிறதில்லை ஈதல்லது என்று உன் தவநெறிக்கே. தாயே, உன்னுடைய திருவடிகளை தவிர எனக்கு வேறு எந்த புகலிடமும் இல்லை என்று உறுதியாக நம்பி உன்னை அடையும் தவம் போன்ற நல்வழியில் நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒன்றை நீள் சிலையும். என் மனதை செலுத்த தெரியாத எளியவனாக நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்கு அருள் செய்ய நீண்ட கரும்பு வில்லையும் அஞ்சும் அம்பும் மிக்கலராக நின்றாய் அறியார் எனினும் 5 புஷ்ப பானங்களையும் மலரம்புகளையும் கைகளில் ஏந்தி எழிலாக காட்சியளிப்பவளே, பெற்ற பிள்ளைகள் அறியாமை காரணமாக தவறு செய்தாலும் அதை ஒரு தாயாக பொறுப்பது உன் கடமை அல்லவா? பஞ்சு அஞ்சும் மெல் அடியார் அடியார் பெற்ற பாலரையே. செம்பஞ்சு குழம்பை விடவும் மிகவும் மென்மையான திருவடிகளை கொண்ட அன்னையே, உன்னுடைய அடியார்களின் பிள்ளைகளை அவர்கள் தவறு செய்ய தெரியாத குழந்தைகளே என்றெண்ணி எப்போதும் நீ காத்தருள வேண்டும் அம்மா. சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், அன்னை அபிராமி கரும்பு வில்லும் 5 மலரம்புகளும் ஏந்தி பேரழகோடு காட்சி தருகிறாள். பட்டர் அன்னையிடம் உருகி கேட்கிறார், தாயே, நான் உன்னை எப்படி தியானிக்க வேண்டும் என்று தெரியாத எளியவனாக இருக்கலாம். ஆனால் பஞ்சை விட மென்மையான பாதங்களை கொண்ட நீ உன்னை வணங்கும் அடியார்களின் பிள்ளைகளை உன்னுடைய சொந்த பிள்ளைகளாகவே ஏற்றுக்கொண்டு காக்க வேண்டும். பிள்ளைகள் அறியாமை காரணமாக தவறு செய்தாலும் ஒரு தாயாக நீ அதை மன்னித்து அவர்களை நல்வழியில் நடத்தி செல்வது உன்னுடைய கடமையாகும். இப்பாடலை துதிப்பதால் நம் பிள்ளைகளை அன்னை தன் சொந்த பிள்ளையாக காத்து வழிநடத்துவாள். பாராயணம் செய்யும் முறை: வளர்பிறை வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அல்லது உத்திர நட்சத்திரம் நாளன்று இந்த வழிபாட்டை தொடங்கலாம். பிள்ளைகளின் பிறந்த நாட்களில் ஓதுவது மிக விசேஷம். காலை அல்லது மாலை வேளையில் விளக்கேற்றி வைத்து படிக்கலாம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் பெயரை நட்சத்திரத்தையும் மனதில் சங்கல்பம் செய்து கொண்டு இப்பாடலை தினமும் 11 முறை அல்லது 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். பிள்ளைகளையும் அருகில் அமர வைத்து இதை கேட்க செய்யலாம். அல்லது அவர்கள் தூங்கும் பொழுது அவர்களின் தலைப்பகுதியில் கை வைத்து மனதிற்குள் 11 முறை அன்னை அபிராமியை நினைத்து ஓதலாம். பிள்ளைகளுக்கான வழிபாடு என்பதால் அவர்களுக்கு பிடித்த இனிப்பு வகைகளை நைவேத்தியமாக வைக்கலாம். சர்க்கரை பொங்கல், கேசரி அல்லது பால் பாயாசம் விசேஷமானது. எளிமையாக கற்கண்டு கலந்த பசும்பால் மற்றும் மாதுளம் பழமும் நைவேத்தியமாக சமர்ப்பிக்கலாம். அபிராமி அந்தாதியின் இந்த 59வது பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்து வரும் பெற்றோர்களின் பிள்ளைகளுக்கு படிப்பில் நல்ல கவனமும் பெரியவர்களிடம் மரியாதையுடன் நடக்கும் நற்குணமும் உண்டாகும். தீய நண்பர்களின் சேர்க்கை மற்றும் தவறான வழிகளில் இருந்து அன்னை அபிராமியே அவர்களை தடுத்து நிறுத்தி நல்லறிவு தந்து சமுதாயத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் வாழ வைப்பாள் என்பது திண்ணம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 60வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.